அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மகாலய அமாவாசை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது, அதாவது நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல கன்னிராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வாஸ்து பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா, அல்லது ஆன்மீக தகவல்கள், குறிப்பாக நவகிரக சன்னதிகள் எங்கு இருக்கு, அங்கு சென்று எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்களை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய சேனல்ல இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம சேனல் பேஜ்லயும் அதற்கான லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, மகாலயபட்சம் அல்லது மகாலய அமாவாசை என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் இந்த காலகட்டமே மகாலய அமாவாசை அல்லது மகாலயபட்சம் என கூறப்படுதுங்க. இந்த மகாலயபட்சம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, மகாலயம் என்பது ஒன்றாக கூடுவது, பட்சம் என்பது 15 நாட்கள். நம் முன்னோர்கள் 15 நாட்கள் கூடி நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தான் இந்த மகாலயபட்சம் ஆகுங்க. மறைந்த நம் முன்னோர் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலயபட்சம் ஆகும். பித்ரு வழிபாடு இல்லற வாழ்க்கைக்கு பித்ருகளின் ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதால் நம் முன்னோரால் பின்பற்ற பெற்று வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களின் ஐதீகமாக கூறப்படுதுங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது இந்த மகாலய அமாவாசைங்க. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு அல்லது கடல்களுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது நல்லது. நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் நமது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமையப்பெறுகிறது. அதிலே பிதுர்காரியமும் ஒன்றாகும். அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறும் பட்சத்தில் பிதுர்களின் கோபத்திற்கு ஆளாவோம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த 15 திதி நாட்களில் நாம் மூதாதையர் உலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நீர்த்தார்கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை நம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை பராமரித்து பாவனையில் நடந்து கொள்ள இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமாக உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரம் அவர்களுடைய ஆன்மா எல்லா புண்ணியமும் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை அவர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று பொருள். அப்படிப்பட்ட இந்த மகாலய அமாவாசை நாளான இன்றைய நாள்ல யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது, தந்தை இல்லாத அனைவரும் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானது. ஓராண்டின் 12 அமாவாசை திதிகள் வரும். அவற்றில் மிக முக்கியமானது மகாலய அமாவாசை. ஏன் தெரியுமா? நம் முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் தென்புலத்தில் இருப்பவர்கள் அங்கிருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் அளிக்கும் எள் மற்றும் நீரினை ஏற்று திருப்தி கொள்வார்கள் என்பது நம்பிக்கை. நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்படுவார்கள். அப்படி புறப்படுபவர்கள் சரியாக ஆவணி மாத பௌர்ணமிக்கு நாளுக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேர்வார்கள். அடுத்த 15 நாட்களும் அவர் நம்மோடு பூமியிலேயே தங்கி இருந்து நாம் அளிக்கும் நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தியாகி மகாலய
அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகம் திரும்பி நோக்கி புறப்படுவார்கள். ஆண்டில் 12 அமாவாசையில் புறப்படுவார்கள் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் அப்படி நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதை கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லாசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே மகா புண்ணிய காலமான மகாலயபட்சம் 15 நாட்களும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும். ஆனால் அனைவரும் அது சாத்தியமில்லை. எனவே மகாலய அமாவாசை என்று தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மகாலய அமாவாசை இந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாளன்று வருகிறதுங்க. இந்த நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நீர்நிலைகளிலும் கோவில் மண்டபங்களிலும் சென்று இதை செய்வது விசேஷம். ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், திருப்புவனம் போன்ற தலங்களில் இது விசேஷமான தினம். பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிவார்கள். எல்லோரும் அங்கு சென்று வழிபட வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து முதலில் தர்ப்பணம் கொடுத்து பின் படையல் போட்டு வழிபடுவது சிறப்பு. யார் எல்லாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் தந்தை இல்லாத அனைவருமே இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானது. நம் நேரடி பித்திருக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து படையல் இட வேண்டும். இந்த நாளில் காக்கைக்கு அன்னம் இட்ட பிறகே உணவு உட்கொள்வது வழக்கம். அது மட்டுமில்லாமல் மகாலய அமாவாசை மிகவும் புண்ணியமான தினம் என்பதால் இந்த நாளில் தானங்கள் செய்வது விசேஷம். இன்று செய்யும் தானங்கள் பல மடங்கு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கன்னிராசினியர்களான உங்களுக்கு இந்த அமாவாசை தினமான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன தானம் செய்வது சிறப்பு என்று பார்க்கும்போது ராசியில் சந்திரன், சூரியன், சுக்கிரன், புதன், கேது இருக்கும் நாள். இந்த நாளில் செய்யும் தானங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க. அதே போல இருவருக்கும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. அதே போல புரிதல்கள் மேம்பட இருக்குது. அதனால் கன்னிராசினியர்கள் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல கொண்டக்கடலை தானம் செய்வது, சிவாலயத்துக்கு அபிஷேக பொருட்கள் தானம் செய்வது சிறப்பு வாய்ந்த ஒரு தானமாக அமைது. இதனால் சத்துருக்களின் தொல்லைகள் குறைந்து வெற்றிகள் குவியுங்க. அதே போல் புத்திர பாக்கிய தோஷம், சுபகாரிய தடங்கல்கள், தேவையில்லாத வீண் குடும்ப பிரச்சனைகள், தொழிலில் ஏற்பட்டு வரும் நஷ்டம், எதிர்பாராத பல முன்னேற்ற தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் உங்களை மட்டுமில்லாமல் உங்களுக்கு பின் வரக்கூடிய 7 தலைமுறைகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களை தெளிவுபடுத்துதுங்க. அதனால் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல முன்னோர்களுக்கு திதி கொடுத்து கொண்டை கடலை தானம் செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.